அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவானந்தாவின் இனிய வணக்கங்கள். மனதின் குரல். மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுகள், உணர்ச்சிகள் நம்மை எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தின் முன்னாலே படம் பிடித்து காட்டுகிறது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் முக்கியமானதாக நமக்கு தெரியும். ஸ்பிட்ஸ் அகைன்ஸ்ட் த ஃபேஸ் ஆஃப் அதர்ஸ். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். அதாவது அடுத்தவங்க முகத்தில் காரி உமிழ்தல், துப்புதல், எச்சிலை, இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சாதாரணமாக நம்ம வெத்தலை பாக்கு போடுவோம், புகையில போடுவோம், அப்போல்லாம் எச்சில் ஊறும். எச்சில் ஊறும்போது நம்மளோட பேசிக்கிட்டே நம்முடைய பெரியவங்களோ அல்லது நண்பர்களோ எழுந்திரிச்சு போய் எச்சிலை துப்பிட்டு வருவாங்க, அல்லது உட்கார்ந்த இடத்துலையே எச்சிலை துப்புவாங்க. ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் சிலர் கோபத்திலோ வெறுப்பிலோ அல்லது திமிரிலோ என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களை பார்த்து எச்சி துப்புவாங்க. காரி துப்புறது, அவங்க நடந்து போகும்போது அல்லது அவங்க பார்க்காத பொழுது இப்படி துப்பக்கூடிய கேரக்டர்ஸ். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் அவங்களை சமுதாயத்தில் ஒரு மோசமானவர்களாக படம் பிடித்து காண்பிக்கும். இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை மாற்றினால் மட்டும்தான் அவர்கள் சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக இருக்க முடியும். அந்த நல்ல மனித தன்மையை தரக்கூடிய சக்தி படைத்த மருந்துகள் ஹோமியோபதியிலே இருக்கிறது. அதை நாம பயன்படுத்திக்கணும். பெலடோனா, கல்கரியா கார்ப், குப்ரமார்ஷ், செமோனியம், வெராட்ரமெரைடு போன்ற பல மருந்துகள் இந்த மன அமைப்பை மாற்றி அவர்களை சமுதாயத்திலே நல்லவர்களாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகவே நண்பர்களே, இது போன்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் பெறுவதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.